இந்த எபிசோட ஆரம்பத்தில் பாத்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயினி தான் காட்டுறாங்க. ரெண்டு பேர் வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது நம்ம ஹீரோயினிக்கு வந்து வர்றாங்க. வந்தோன்னே என்னமா எப்படி இருக்கு அப்படின்னா பரவாயில்ல இப்போதைக்கு அப்படின்றாங்க. சரி ஓகே அப்ப இந்த ட்ரெஸ் எல்லாம் கழட்டி கொஞ்சம் ஃப்ரீ ஆகுது அப்படின்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு தனியா ஸ்பெஷலா வந்து ஒரு ட்ரெஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த பிளட் சர்க்குலேஷன் எல்லாம் கரெக்டா பம்ப் ஆகணும் அப்படின்றதுக்காக. ஏன்னா இவங்க கிராவிட்டி விட்டு கிராவிட்டி மாறி வந்திருக்காங்க. சோ அதுக்காக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்ம ஹீரோவையும் பார்க்க போறாங்க. அங்க பார்த்தா பார்க் இருக்காப்ல. அதே நேரத்தில் அவர் டாக்டர் போகும்போது என்ன காங் எப்ப இருக்கீங்க இப்போ ஓகேவா என்ன அப்படின்றப்ப ஓகே தான் அப்படின்றாங்க. சரி ஓகே அப்ப வந்து உன்னோட ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அதையும் வந்துட்டு பாத்தீங்கன்னா பார்க் தான் ரிமூவ் பண்றதுக்கு ஹெல்ப் எல்லாம் பண்றாப்ல. அப்ப கூட நம்ம ஹீரோ பரவாயில்ல நானே ரிமூவ் பண்ணிக்கிறேன்றப்ப டேய் உன்னால ஆட்ட முடியாது அசைக்க முடியாது ஏன்டா இப்படி பண்ற பரவாயில்லடா விடுற அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் ரிமூவ் பண்றாப்ல. அதே மாதிரி டாக்டர் காங் எங்கப்பா அப்படின்னு கேட்கும்போது அவர் அங்கிட்டு தூங்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்க இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோ வந்துட்டு அப்படியே பாத்துக்கிட்டு இருக்காரு. கரெக்டா வந்துட்டு பார்க் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட காலை வந்து பிரஷர் கொடுக்கறதுக்காக இது பண்றாரு. வேணா இருக்கட்டும் அப்படின்னு பரவாயில்லடா ஏன்டா இப்படி சீன் போடுற இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச விஷயம் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படி அமுக்கும் போது இவர் ஐயோ அம்மா வலிக்குதே அப்படின்னு என்னடா நான் மெதுவா தான் அதுக்குள்ளேடா வலிக்குது அப்படின்னு இல்ல எனக்கு வயிறு ஒரு மாதிரியா கலக்குது சோ நான் பாத்ரூம் போகணும் கொஞ்சம் ஃப்ரீயா விட்டீங்கன்னா போய்க்குவேன் அப்படின்னு டாக்டர் என்ன பண்றாங்க ஓகே பார்க் நீங்க வந்து கூட்டு போங்க ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு ஓகே அப்படின்றாரு. பட் இவன் வந்து இல்ல நான் தனியா போய்க்கிறேன் ஏன்னா இத்தனை வருஷமா தனியா தானே போனேன் அப்படின்னு டேய் ஏன்டா இப்படி பாடா படுத்த நீ இருந்து ஜீரோ கிராவிட்டிடா இங்க எல்லாம் கிராவிட்டி இருக்குடா அப்பெல்லாம் போக முடியாதுடா போனா வலிக்கு விழுவ ரொம்ப அசிங்கமா இருக்குடா சொன்னா வேணாடா வாடா எங்களுக்கு தெரியும்டா வாடா அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு போறாப்ல. இவர் போன உடனே சரி பரவாயில்ல நீங்க போங்க நான் போய்க்கிறேன் அப்படின்றாரு. சரி ஓகே என்கிட்ட எதுக்காக வந்து ரொம்ப தன்மையா நடந்துக்கிறீங்களே நீங்க இப்ப நடந்துக்கிற ஆள் கிடையாது அப்படின்றாப்ல. இல்லையே நான் எல்லாத்தையும் இப்படிதான் நடந்துக்குவேன் இல்ல கண்டிப்பா நீங்க என்கிட்ட தன்மையா நடந்துக்க வாய்ப்பே இல்ல சொல்லுங்க அப்படின்னு டக்குன்னு பாக்குறாரு. சரி இரு அப்படின்னு டோரை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு தினுசா பாக்குறாரா. இவன் பாக்குறான் என்னது இது இவன் பாக்குற பார்வையே சரியில்லையே ஒருவேளை காம பார்வையா இருக்குமோ இது என்ன பார்வை கண்டுபிடிக்க முடியலையே தினுசா பாக்குறானே அப்படின்னு பார்க்கும்போது என்ன ஒரு தினுசா பாக்குறீங்க இங்க பாரு இந்த டோரை ஓபன் பண்ணி நீ வெளியே போறல அந்த செகண்ட்ல இருந்து ஈவாவை நீ மறந்துரு ஈவா பக்கம் நீ போக கூட கூடாது சரியா. இங்க பாருடா உன்னோட அந்த டிராமா கீமா எல்லாம் அங்கேயே வச்சுக்கணும் ஸ்பேஸோட முடிஞ்சிச்சு சரியா அந்த டிராவல்லாம் முடிஞ்சிச்சு இனிமே இந்த டிராமா எல்லாம் வச்சுக்க கூடாது. உன்னைய வந்து அங்க மெயின் மோடுல இருக்கப்பே பல தடவை கவனிச்சிருக்கேன் ஈவாவை கரெக்ட் பண்றதுக்காகவே நீ எல்லா வேலையும் பாத்துக்கிட்டு இருந்த ஒழுங்கா இருக்க பாரு உனக்குன்னு சொல்லி ஜியாங் இருக்கா சோ அவளை கல்யாணம் பண்ணிட்டு லைஃப்ல செட்டில் ஆகிற வழியா பாரு மாமனை இன்னொரு தடவை நீ ஈவா பக்கம் வந்த கண்டிப்பா உன்னை கொன்று வேண்டாம் அப்படின்னு மிரட்டுறாப்ல. என்னால இந்த பார்க்க மட்டும் புரிஞ்சிக்கவே முடியல இவன் என்னடானா சீஃப் கூட இருக்கான் திடீர்னு பார்த்தா ஈவாவை தான் நான் லவ் பண்றேன் ஏதோ கன்ஃபியூஷன்ல ஒரு சின்ன தவறு நடந்து போச்சுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறான். நம்ம ஹீரோ அப்படியே ஒரு மாதிரியா பாத்துட்டீங்க பாருப்பா இதுக்கு மேல என்னால தனியா பாத்துக்க முடியும் தயவு செய்து நீங்க இருக்காத வெளியே போ அப்படின்னு அவர் அப்படியே பாக்குறாரு அப்படின்ட்டு அவர் பாட்டு கிளம்புறாப்ல. அவர் ஆக்சுவலி டோரை க்ளோஸ் பண்ணிட்டு போங்க தான் தெரியுது நம்ம ஆளுக்கு வயிறு வலி கிடையாது ஒண்ணும் கிடையாது. ஆக்சுவலி வந்துட்டு அவர் எடுத்துட்டு வந்த அந்த கரு முட்டை இருக்குல்ல அதை வந்துட்டு சேவ் பண்றதுக்காக வந்து அவருடைய கால் சாக்ஸ்குள்ள வச்சிருப்பாரு சோ அதை எடுக்க ட்ரை பண்ணும்போது டம்னு கீழே விழுந்துறாரு. இவங்க கரெக்டா திரும்பி பாக்குறாங்க ஐயோ அப்படின்ட்டு கரெக்டா அந்த நேரத்துல நம்ம சேர்மன் வராரு குடுகுடு ஓடி வந்து ஐயோ எங்க என் மருமகங்க அப்படின்னு சார் வெயிட் இங்க பாருங்க இப்போதைக்கு ஃபேமிலி ஆளுங்க யாருக்கும் அலௌட் கிடையாது அவன் அப்சர்வேஷன்ல இருக்கா அப்படின்னு அதெல்லாம் இருக்கட்டுமா எங்கம்மா என் மருமகன் இந்த ரூம்ல தானே இருக்கேன் நாங்க எங்கன்னு சொல்லுமா அப்படின்னு கரெக்டா அந்த நேரத்துல அங்க சவுண்ட் கேக்குது. சேர்மன் போய் பாத்ரூம் திறந்து பார்த்தா நம்மால வந்துட்டு விழுந்து கிடக்காப்ல ஐயோ மருமகனே அப்படின்னு மாமா அப்படின்றான் இவனும். அப்பதான் நம்ம பார்க் பாக்குறாரு டேய் அதெல்லாம் அப்புறம் வச்சுக்கோங்க வா அப்படின்னு சொல்லி தூக்கி கொண்டு போய் பெட்ல உட்கார வச்சுட்டு ஏன்டா உன் வயிறு தான் ஃபுல்லா எம்டியா இருக்குலடா ஏன்டா இந்த மாதிரி பண்ற அப்படின்னு சத்தம் போட்டுட்டு இருக்காரு. நம்மால அப்படியே பார்த்து இந்த டக்குனு மாமா மருமகனே அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. டப்பு நம்மால என்ன பண்றாருன்னா அந்த சாக்ஸ் கீழே விழுகிறாப்ல விழுந்து அந்த சாக்ஸை கழட்டிட்டு அப்படியே ஒரு மாதிரி அது பண்ணிட்டு பாபா எப்படியாவது கல்யாணம் பண்ணி பாபா எனக்கு அப்படின்னு மருமகனே என் பொண்ணு உனக்கு தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. டப்புன்னு அந்த சாக்ஸ்ல அப்படியே வாமிட் பண்ற மாதிரி வாமிட் எடுக்கிறாரு. ஐயா என்ன நேரத்துல வாமிட் எடுக்கிறியா ஏதோ மருமகன் சாப்பிட்டு சரியில்லை போல இருக்குன்னு சேர்மன் சொல்ல அதே நேரத்துல அவர் பாக்குறாரு மாமா இதை நீங்க தயவுசெய்து தூக்கி போட்டுருங்க அப்படின்னு நானா என்ன மருமகனே இல்ல மாமா இந்த சாக்ஸை நான் உங்களுக்காகவே ஸ்பேஸ்ல இருந்து கொண்டு வந்திருக்கேன் மாமா ஸ்பெஷலி ஃபார் யூ மாமா அப்படின்னு சொல்லி நேக்கா சொல்றாப்ல. சோ அப்பதான் அவருக்கு புரியுது சேர்மனுக்கு ஆகா இதுல ஏதோ விஷயம் இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு சரி மருமகனே நானே தூக்கி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு வெளியே வர்றாப்ல. அப்படி வெளியே வந்து அப்படியே கையை வச்சு அமுக்கி பாக்குறாரு ஆஹா இதுல தான் அந்த கண்டெய்னர் இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு நேரா எடுத்துட்டு அங்க போயிடுறாரு அவருடைய ரூமுக்கு. சோ அங்க போன டாக்டர்ஸ் எல்லாருமே நின்னுட்டு இருக்காங்க அவங்க முன்னாடி அப்படியே எடுக்கிறாரு எடுத்து பார்த்தா அந்த கண்டெய்னருக்கு எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம் பரவாயில்ல ரொம்ப சேஃபா வந்து அந்த இது வந்துருச்சு ஓகே அப்படின்னு சொல்லி எல்லாரும் பயங்கர சந்தோஷமா இருக்காங்க. சேர்மனுக்குலாம் ஒரே சந்தோஷம் ஆகா என் பேர குழந்தை வந்துட்டாரே சூப்பர் அப்படின்னு அவர் ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டு இருக்காரு. எல்லாருமே வந்து வாழ்த்துக்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சோ இங்க நம்ம ஹீரோவை காட்டுறாரு. ஆக்சுவலி வந்து அவருடைய ஃப்ரெண்ட் இருக்கும்போது அவர் ஃப்ரெண்ட் வந்து நக்கல் அடிச்சிட்டு இருக்காரு மச்சி அந்த கையை தூக்கி ஐ அப்படின்னு தூக்கி போடலான்னு இருக்காரு. என்னடா பண்ற ஒன்னெல்லாம் மச்சான் படத்தெல்லாம் பாத்திருக்கேன் கை கால்லாம் அசைக்க முடியாம இருக்கும்போது இந்த மாதிரி ஃபன் பண்ணுவாங்க அதான் நானும் ஃபன் பண்ணனே அப்படின்றாரு. டேய் மவனே எந்திரிச்சு வந்தேன் இருக்கடா உனக்கு போட்ட அப்படின்றாரு. இப்படி இவங்க பேசிக்கிட்டு போது கரெக்டா அங்க வந்து ஜியாங் வந்துடுறாரு.
வர்றாங்க. அவங்க வந்தோடனே ஓடி வந்து கட்டி பிடிச்சு ஐயோ டார்லிங் ஐ லவ் யூ உம்மா உம்மா அப்படின்னு முத்தம் கொடுக்குறாங்க. இவன் பாக்குறான் ஐயா இதுக்கு மேல இருந்தா நமக்கு தான் அசிங்கம், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு நேக்கா வந்து சிக்னல் காட்டிட்டு கிளம்பிடுறாப்ல. அவர் வந்து சொல்ல முத்தம் கொடுத்துட்டே இருக்காங்க. என்ன நீ ஸ்மோக் பண்ணையா, ஹெவியா ஸ்மெல் வருது அப்படின்னா அட சும்மா இருங்க டார்லிங் உம்மா அப்படின்னு மித்தம் திரும்ப கொடுக்கவுமே நம்மால போதுமா சிகரெட் வாசனை ஓவரா இருக்கு என்னால முடியல அப்படின்றாரு. சரி இது என்ன கையில் அடிபட்டிருக்கு, என்னாச்சு ஏதாச்சு, எதுக்காக மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கா, நான் எதுவும் உன்னை ஹெல்ப் பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காரு. இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே பாக்குறாங்க. பார்த்துட்டு என்ன கமாண்டர் வந்து ஸ்மோக் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு இங்க பாரு கமாண்டர் மட்டும் இல்ல நானுமே ஸ்மோக் பண்ண மாட்டேன், யாருமே அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஸ்மோக் பண்ண மாட்டாங்க அப்படின்றாங்க. இப்ப ஜியாங்க பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா அந்த கமாண்டர் ஈவா இருக்காங்கல்ல அவங்கள தான் வந்து இவர் லவ் பண்றாரோன்னு ஒரு டவுட் இருக்குது. ஆனா இந்த பொண்ணு கேக்குது இல்ல நான் வந்து பார்த்தேன் ஆக்சுவலி நீங்க ரெண்டு பேரும் ஹக் பண்ணிட்டு இருந்தீங்க, கேட்டா குளிருக்காகத்தான் அப்படி இருக்காங்க சர்வைவல்காக அப்படி இருக்காங்கன்னு சொன்னாங்க, பட் நீ அவங்கள கிஸ் பண்ணியா, நீங்க ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இதை பாக்குற நம்ம ஹீரோவோ இது என்னடா சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மெதுவா அந்த பெட்டை வந்து அப்படி மேல அப்படியே ஏத்திக்கிறாப்ல. ஏத்தி அப்படியே ஒரு மாதிரி செட் ஆகி உட்காந்துட்டு சோ அப்பதான் வந்து நம்ம ஹீரோ ஒரு விஷயத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார். என்ன அப்படின்னா இங்க பாருமா ரொம்ப நாளைக்கு முன்னாடியே நான் உன்கிட்ட வந்த விஷயத்த சொல்லிட்டேன், அதாவது உன்னை என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது, ஏன்னா எனக்கு உன் மேல வந்தது பேர் காதல் இல்ல வெறும் இன்ஃபாக்சுவேஷன் தான். உண்மைதான் நான் உன்னை கல்யாணம் பண்ணா ஆக்சுவலி பெரிய பணக்காரன் ஆகலாம், உங்க அப்பாவோட மிகப்பெரிய பணக்கார சொத்துக்கு நான் வாரிசு ஆகலாம், உண்மைதான் நான் இல்லன்னே சொல்லல. ஆனா எனக்கு என்ன அப்படின்னா உண்மையான காதல் தான் தேவை, எனக்கும் மேல இப்ப வரைக்கும் அந்த காதலே வரல, வெறும் இன்ஃபாக்சுவேஷன் மட்டும்தான் வந்திருக்குது. சோ அதை நான் புரிஞ்சுக்கிட்டனால தான் உன்கிட்ட அன்னைக்கே சொன்னேன் உன்னை என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு. ஆனா நீ அதை புரிஞ்சுக்காம இன்னைக்கு எல்லாரும் முன்னாடியும் ஆமா நாங்க கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஆனா நான் உண்மையிலே சொல்றேன், ஹானஸ்டா சொல்றேன், என்னால உன்னையே கல்யாணம் பண்ணிக்க முடியாது, ஐ எம் ரியலி சாரி அப்படின்றாரு. இதை கேட்ட உடனே அவங்க வந்து ஆக்சுவலி என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரே வார்த்தை தாங்க, அப்போ எனக்கான வாய்ப்புகள் முடிஞ்சு போச்சுன்றியா அப்படின்னு கேக்குறாங்க. சோ நம்ம ஹீரோ எதுவுமே சொல்லல அப்படியே பாக்குறாரு. இவங்களும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு கிளம்பிடுறாங்க, வேற எதுவுமே பேசல. சோ கரெக்டா இவங்க அப்படி வெளியே வரும்போது தான் நம்மளுடைய காங்கும் வராரு. அவர் வந்து பாத்துக்கிட்டு இருக்காரு. இவங்க டப்புன்னு ஒரு மாதிரியா ஓடி போறாங்களா அப்படியே பாக்குறாரு. இவங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாடிப்படியில யாருக்கு தெரியாம ஓரமா போய் உட்கார்ந்து ஒரு மாதிரியா ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. சோ இதையும் நம்ம காங் வந்து அப்படியே பாக்குறாரு. டோரை மெதுவா திறந்து ஆஹா அழுகுறாளே அப்படின்னு. ஆக்சுவலி சொல்ல போனா நம்ம காங் வந்து ஜியாங்க ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுவாருங்க. பட் ஜியாங் தான் வந்து காங்க லவ் பண்ணிருக்க மாட்டாங்க, பணத்துக்காக தான் இவன் வந்து நம்மள கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு அவங்க ஒரு மைண்ட் செட்ல இருப்பாங்க. ஆக்சுவலி இங்க சீஃபும் ஈவாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல கரெக்டா நம்ம பார்க்க பாத்தீங்கன்னா அந்த குளுக்கோஸ் பாட்டில் ஏத்திருப்பாங்க, அதோட அப்படியே எனக்கு என்ன நடந்து வந்துகிட்டு இருப்பாரு. நம்ம சீஃப் ஆகுறாங்க பார்த்துட்டு டேய் நீங்க என்னடா பண்ற, பெட்ல படுத்து ரெஸ்ட் எடுக்க வேண்டியதாண்டா, ஏன்டா இங்க வந்துகிட்டு இருக்க அப்படின்னு அது வந்து ரொம்ப நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு மாதிரியா இருந்துச்சு அதான் இங்க வந்தேன் அப்படின்னு சமாளிக்கிறாப்ல. இதை பாக்குற நம்ம ஈவாவும் ஏய் நீ எதுக்குப்பா இங்க வந்த, போய் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானா, கொஞ்சம் ரெஸ்ட் அடியா அப்படின்னு சீஃப் வந்து அவன் யார் சொன்னாலும் கேட்க மாட்டான், எப்பயுமே புரியாதக்காரன் தானே அப்படின்னு நக்கல் அடிச்சுக்கிறாங்க. இதுல ஹைலைட் என்னன்னா நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் நம்ம சீஃப் ஈவா அதுக்கப்புறம் பார்க் இவங்க மூணு பேருமே ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸா இருந்தவங்க. தலைவன் எந்த பதிலும் சொல்லாம அப்படியே மெதுவா வந்து அந்த சேர் கிட்ட உட்கார்ந்துடுறாரு. அதாவது வந்து என்னன்னா இவங்க பேசுறதெல்லாம் கேட்கணுங்கிறக்காக வந்து உட்கார்றாரு. பட் அவங்க அதை பெருசா எடுத்துக்கல, அவங்க பாட்டுக்கு பேச ஆரம்பிச்சாங்க. ஆக்சுவலி வந்துட்டு ஐஓஎஸ்ல இருந்து தகவல் வந்திருக்கு என்ன அப்படின்னா இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து ஃபார்ம் பண்ணிருக்காங்களாம். சோ எதனால வந்து அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல அந்த ஆக்சிடென்ட் நடந்தது, நீங்க எப்படி வந்து அங்க மாட்டிக்கிட்டீங்கிறத இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக டீம் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் இன்வெஸ்டிகேஷன் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா ஆக்சுவலி இந்த ரியான் எதுக்காக வந்து அந்த மாடல் ரூமுக்கு போனா அந்நேரத்துல ஆக்சுவலி எல்லாரும் கிளம்பிட்டு தானே இருந்தீங்க, எதுக்காக போனா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு போது தெரியல சம் ஏதோ கேமராவா தெரியல எதுவும் தெரியல, பட் ஏதோ ஒரு பொருள் அங்க வச்சுட்டேன் நான் அதை எடுக்க போறேன் வந்துருவேன்னு சொல்லிட்டு தான் போனா, ஆனா அதுக்குள்ள அங்க நடந்த பிரச்சனை தான் உங்களுக்கு தெரியுமே அப்படின்றப்ப யாரா இவன் பைத்தியக்காரா உங்களுக்கு, பொருள் எப்பனாலும் எடுத்துக்கலாமே, உயிரை விட அந்த பொருள் அவ்வளவு இம்பார்ட்டண்டா, என்னமோ ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்குது, இன்வெஸ்டிகேஷன் டீம் வர்றாங்க, சோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு கொஞ்சம் டீடைலா சொல்லு, நீங்க எப்படி கடைசி நேரத்தில் அவ்வளவு தூரம் உங்களால ஸ்டே பண்ண முடிஞ்சது, ஆக்சிஜன் இல்லாம இருந்துச்சு என்ன அப்படின்னு கேட்கிறப்ப இல்ல ஆக்சுவலி இவர் காப்பாற்ற வர்றதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் முன்னாடி தான் நாங்க ஆக்சிஜன் இதே யூஸ் பண்ணோம், சொல்ல போனா ஒரு 15 நிமிஷம் தான் யூஸ் பண்ணிருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்னது 15 நிமிஷம், அப்புறம் எப்படி கடைசியா இது பண்ணீங்க, எனக்கு குழம்புது, முதல்ல தெளிவா சொல்லு எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. டக்குன்னு அந்த இடத்துல வந்து அவங்க யோசிச்சுட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம பார்க் வந்து ஆமா இதுதான் நடந்ததாங்க இவ்வளவுதானா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு இவ்வளவுதான் ஞாபகம் இருக்குது, வேற எதுவும் பெருசா ஞாபகம் இல்ல, ஒருவேளை இன்வெஸ்டிகேஷன் டீம் வர்றதுக்கு டைம் எடுக்கும்ல அதுக்குள்ள கண்டிப்பா வந்து ஞாபகப்படுத்தி பாக்குறேன் அப்படின்றாங்க. ஓகே ஓகே அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் சொல்லிக்கிறாங்க. ஆக்சுவலி இங்க இருக்க டாக்டர் பாத்தீங்க அப்படின்னா அதாவது மீனா இருக்காங்கல்ல அவங்களோட சிஸ்டர் இருக்காங்கல்ல, சோ அவங்க வந்து எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்து மீனாவை தான் பார்க்க போறாங்க. அங்க போகும்போது மீனாவுக்கு அப்படியே இது பண்ணி விடும்போது ஆஹா சூப்பர் நல்லா ஃபீலிங்கா இருக்கு, குட் ஃபீலிங் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்தியா அப்படின்னா ஓகே ஓகே நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்தேன் அப்படின்றாங்க. அதே மாதிரி நம்ம லீயை காட்டுறாங்க. ஆக்சுவலி லீ வந்து எந்திரிச்சு நடக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவங்களை பார்த்து எதுக்குப்பா தண்ணி வேணுமா, நான் எடுத்துட்டா வேணாம் நானே எடுக்கிறேன், ஓகே ட்ரை பண்ணு அப்படின்னு 2 ஸ்டெப் தான் எடுத்து வச்சிருப்பாரு. மனுஷன் டபார்னு கீழே விழுந்துருவாரு. அங்க அப்படியே காங்க காட்டுறாங்க. காங்க வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்லாம ரெக்கவர் ஆகி வந்துட்டு இருக்காரு. அவர் வந்து பரவாயில்லாம நடந்து போய் தண்ணி எல்லாம் எடுத்து குடிக்கிறப்பல சூப்பர் நீங்க ரொம்ப நல்லா வேமா ரெக்கவர் ஆயிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி இவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க.
இருக்காங்க. பட் அவர் வந்து என்ன அப்படின்னா கூடிய சீக்கிரம் நான் நல்லா நடக்கணும், அந்த ரியானை வச்சு வெளுக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே வந்துகிட்டே இருக்காரு. இவங்க எதையோ குனிஞ்சு வந்து எடுத்துக்கிட்டு இருப்பாங்களா இல்லையா, அப்படியே பாப்பாரு பாருங்க, டக்குன்னு அப்படி ஸ்லிப் ஆகி விழுவாரா இல்லையா, படக்கூடாத இடத்துல நச்சுன்னு ஒரு கிசா கொடுத்து விழுந்துருவாப்ல. அப்படியே பாக்குறாரு, ஐயோ தெரியாத்தனமா பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே அதை பார்த்து சிரிச்சுக்கோங்க, என்னால சத்தியமா முடியலைங்க. இங்க அப்படியே நம்ம ஹீரோக்கு சாப்பாடு எல்லாம் கொண்டு வராங்க. ஆக்சுவலி வந்து அங்க பண்ண அந்த பேர்லாம் போட்டிருப்பாங்களா, அது மாதிரி வந்து கேக்குறாங்க, எப்ப காங்கிரியாங்கிறது நீங்க தானா, ஆமா ஆமா அப்படின்னு சொன்னோன்னே அது வந்து டேப்லெட் வச்சிருப்பாங்க. சோ அதை பார்த்துட்டு மேடம் ஒரு நிமிஷம், ரூம் நம்பர் 2ல வந்துட்டு ஈவா கிம் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு நீங்க தானே சாப்பாடு கொண்டு போறீங்க, ஆமாப்பா அப்படின்னு. இவர் என்ன பண்றாருன்னா அந்த டேப்லெட்டுக்கு போடுறதுக்காக ஒரு இது இருக்கும்ல, சோ அந்த கவர்ல வந்து ஒரு சின்ன பொம்மை மாதிரி வரைஞ்சு அனுப்புறப்பல, சோ அங்கேயே அதை கொண்டு போய் கொடுத்த உடனே அவங்க எடுத்து பாக்குறாங்க. என்னடா அப்படின்னு பார்க்கும்போது டிஸ்சார்ஜுக்கு அப்புறம் உனக்கு ஏதாவது பிளான் இருக்குதா அப்படின்ற மாதிரி போட்டு வச்சிருப்பாரு. சோ அதை பார்த்துட்டு அவங்க ஒரு மாதிரியா சிரிக்கிறாங்க. ஆனா இந்த விஷயத்துல நம்ம ஆளு தெளிவா இருக்காப்ல, கல்யாணம் பண்ண முடியும்னு சொன்னாரு, பட் லவ் பண்ற பொண்ணுக்கு எப்படி எல்லாம் உசார் பண்ணணுமோ அப்படி எல்லாம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. சோ இவரை பாத்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி ரூம்ல உட்கார்ந்து சும்மா உட்கார்ந்து இருக்க கூடாதுல, சோ அதனால ஏதோ ஒரு டிராயிங் மாதிரி வரைஞ்சிட்டே இருக்காரு. அந்த நேரத்துல அந்த ஜியாங் பொண்ணு வெமா குடுகுடுன்னு வந்து, ஏடா நினைச்சிட்டு இருக்க நீ, ஏன் நீ லவ் பண்ண மாட்டியா, எதுக்கு எங்க அப்பனை ரிவெஞ்ச் எடுக்கிறியா, இது எங்க அப்பா வந்துட்டு உனக்கு வேலை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு உன்னை வேலையை விட்டு தூக்குனா, அது போக அங்க பார்த்தனா டாக்டர் காங்க கிட்ட வந்து அந்த வேலையை கொடுத்தான், இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு தானே நீ வந்து பழி வாங்குற, இங்க பாரு எங்க அப்பனை ரிவெஞ்ச் எடுக்கிறதா நீ டைரக்டா போய் எங்க அப்பனை ரிவெஞ்ச் எடு, தேவையில்லாம என்ன வந்து ரிவெஞ்ச் எடுக்காத, புரியுதா, என்ன ஏன்டா ரிவெஞ்ச் எடுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. நம்மால ஐயா என்னாச்சு இவளுக்கு பைத்தியத்தையும் பிடிச்சு போச்சோ அப்படின்ற மாதிரி அவர் பாத்துக்கிட்டு இருக்காரு. உடனே இவங்க கண்டுபிடிச்சிட்டேன், நீ ஸ்பேஸ்ல தனியா இருந்ததுனால, அது மட்டும் இல்லாம இப்ப சாக போற கண்டிஷனுக்கு போய் ரிட்டர்ன் பொழைச்சி வந்ததுனாலையும் உன் மூளை கொஞ்சம் குழம்பிருச்சுன்னு நினைக்கிறேன். அந்த குழப்பத்துல இருந்து நீ வெளியே வா ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் என்னுடைய காதலை நீ உணர்ந்துருவ, அதுக்கப்புறம் நீ என்னை தேடி வருவ, அது வரைக்கும் நான் உனக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். மவனை என்னைய விட்டு இன்னொருத்தைய லவ் பண்ணணும்னு நினைச்ச உன்னை அதே இடத்துல வச்சு செஞ்சிருவேன் பாத்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. இவர் அப்படியே பாக்குறாரு, என்ன பாக்குற, வெளியே போகணுமா, போறேன் முதல்ல இந்த குழம்புன மூளையெல்லாம் சரி பண்ணிட்டு வந்து சேரு அப்படின்ட்டு அவங்க பாட்டுக்கு போறாங்க. என்னடா இது, இந்த பொண்ணு முதல்ல போய் அழுகுது, இப்ப என்னடா வந்து ஹீரோ மிரட்டிட்டு போகுது. நம்மால அப்படியே வெளியே வந்தவங்க வந்து அந்த ரூமை பாக்குறாங்க. யாரும் நம்ம ஈவாவோட ரூமை பாக்குறாங்க. நம்ம ஹீரோ அங்க இருந்து பாக்குறாரு, இவளுக்கு பைத்தியம் முத்திருச்சு போல இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இங்க காட்டுறாங்க. நம்ம மீனா பொண்ணா காட்டுறாங்க. அவங்க இருக்கும்போது கரெக்டா நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் வர்றாப்ல, வந்தோடனே ஹாய் மீனா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, என்ன ஃபுட் எல்லாம் உங்களுக்கு ஓகே தானே, ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்றப்ப, ஐயோ நாங்க அங்க இருந்து சாப்பிட்டதை விட இங்க வந்து சாப்பிட்டா ஃபுட் அப்படியே தேனாமிர்தமா இருக்குதுப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பரவாயில்லையே, எங்க ஹாஸ்பிட்டல் ஃபுட்டை இவ்வளவு தூரம் பாராட்டுறது நீங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு, வந்த வேலையை மாந்தீங்க, மச்சான் ரியான் இருக்கான்ல, அவன் வந்து ஆக்சுவலி இதை உங்ககிட்ட கொடுக்க சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாக்ஸை கொடுக்குறாரு. அந்த சாக்ஸ்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா அது அப்புறமே பாத்துக்கலாம், இப்பயே சொன்னா அது சஸ்பென்ஸ் உடஞ்சிடும்ல, அது எப்படி வந்தது ஏதுன்னு தெரியாதுல்ல. இவங்களுக்கு அதுக்குள்ள என்ன இருக்கு ஏது இருக்குன்னு எதுவுமே தெரியல. பாக்குறாங்க, ஐயா சாக்ஸா அப்படின்னு சொல்லி வாங்கி அப்படி ஓரமா போட்டுறாங்க. ஆக்சுவலி என்னன்னா நம்ம ஹீரோயின் வந்து சாப்பிட்டு முடிச்ச உடனே கரெக்டா அவங்க எந்திரிச்சு சரி கிளீன் பண்ணலாம் அப்படின்னு கிளம்புறாங்க. பட் அந்த நேரத்துல நம்ம பார்க் வந்துடுறாப்ல. வந்தவர் பரவாயில்ல இவா ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் எடுத்து போடுறேன் அப்படின்னு. இல்லடா இருக்கட்டும், பரவாயில்ல கொண்டு வா, ஒன்னும் பிரச்சனை இல்லை, சின்னது தானே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொண்டு போய் அங்க வச்சுட்டு வராரு. அப்பதான் நம்ம ஹீரோ ஆக்சுவலி வெளியே வராரு. ஆக்சுவலி இங்க அவருக்கு டோரை க்ளோஸ் பண்ண உடனே அங்க டிவில பாத்தீங்கன்னா இவர் சொல்லிருப்பார்ல, ஆக்சுவலி நான் ஜஸ்ட் வந்து டூரிஸ்ட மட்டும் காப்பாத்த போகல, நான் ஆக்சுவலி வந்துட்டு ஈவாவை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நாங்க ரெண்டு பேரும் லவ்வர்ஸ், சோ அவ தான் என்னுடைய வந்து மிகப்பெரிய உயிர், சோ அவளை காப்பாத்துறதுக்காக தான் நான் இவ்வளவு தூரம் ரிஸ்க் எடுத்து போனேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. சோ அந்த இன்டர்வியூ எல்லாமே டிவில வரும்போது இவங்க பாத்துட்டு இருக்கும்போது டக்குன்னு அவர் வந்து அப்படியே டிவி ஆஃப் பண்ணிட்டு அப்படியே டபக்குன்னு வந்து மன்னிப்பு கேட்டுறாரு. என்னன்னா அப்படியே டக்குன்னு முட்டி போட்டுறாருங்க அந்த மனுஷன். அவங்க என்னடானா என்னப்பா என்னாச்சு அப்படின்றப்ப, இல்ல ஆக்சுவலி வந்து நான் சீஃப் காங் கூட அன்னைக்கு அப்படி இருந்திருக்க கூடாது, என்னுடைய தவறு தான், எனக்கு தெரியுது, நீ அதை தெரிஞ்சுக்கிட்டேங்கிறது எனக்கு தெரியுது, இல்லன்னு சொல்லல, ஆனா அதே நேரத்துல அன்னைக்கு நான் என்னுடைய சுயநனவை இழந்துட்டேன், அதுதான் உண்மை, கொஞ்சம் நான் வந்து மைண்ட் இல்லாம வந்து யோசிக்காம அந்த விஷயத்தை செஞ்சுட்டேன், அது மிகப்பெரிய தப்பு தான், நான் ஒத்துக்கிறேன், என்னை நீயே அடிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு அவங்க அடிக்கிறேன்னா இவரை அடிச்சுக்கிறாப்ல. அவங்க அப்படியே பாக்குறாங்க, பட் அவங்க எதுவுமே சொல்லலைங்க, இல்ல நான் பண்ணது மிகப்பெரிய தப்பு தான், ஆனா உண்மையான காதல்லாம் என்ன அப்படிங்கறத நான் உன்கிட்ட தான் என்னைக்குமே உணர்ந்திருக்கேன், அன்னைக்கு நான் பண்ண தப்புக்காக நீ என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன், ஆனா என்னை விட்டு மட்டும் போயிடாத, எப்பவுமே என்னுடைய காதல் வந்து நீ மட்டும் தான், வேற யாரும் கிடையாது, நீ இல்லாதப்ப ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக நான் தவறு செய்திருக்கலாம், என்னை தயவு செய்து மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய மன்னிப்பு கேட்கிறாருங்க. தப்பு செய்யறது இயற்கை தான், பட் அதுக்கு மன்னிப்பு கேட்கறது மிகப்பெரிய விஷயம். சோ அந்த மன்னிப்பையும் கேட்டுறாரு. இவங்க வந்து இல்ல பார்க்க தயவு செய்து எந்திரிச்சிரு அப்படின்றப்ப, இல்ல நீ மன்னிச்சா மட்டும் தான் நான் எந்திரிப்பேன், ஏன் அப்படின்னா நான் செஞ்சது மிகப்பெரிய தவறு தான், நான் ஒத்துக்கிறேன், அதாவது இந்த விஷயத்தை காம்ப்ளிகேட்டட் ஆக்க விரும்பல, இதை தயவு செய்து எனக்கு எப்படியாவது நீ ஒரு மன்னிப்பு மட்டும் கொடு, எனக்கு உன்னுடைய மனநிலைமை புரியுது, அது மட்டும் இல்லாம உன்னுடைய கேரக்டர் என்ன, உன்னுடைய குணம் என்னங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், அது தெரிஞ்சும் நான் தெரியாதனமா ஒரு மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன், அதுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு முட்டி போட்டு மன்னிப்பு கேட்டவாக்குல இருக்காரு. இவங்க ஆனா எதுவுமே சொல்லாம அப்படியே அமைதியாவே இருக்காங்க. என்னடா இது, இவன் மன்னிப்பு கேட்கறான், இவங்களும் எதுவும் சொல்லாம இருக்காங்க, ஒண்ணுமே புரியல. சோ இதோட இந்த எபிசோடே முடிச்சிடறாங்க. ஆனா இதுல ஹைலைட் என்னன்னா, இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ வெளியே
அப்படியே வந்து அந்த தட்டை வைக்க வந்தவர் அது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இருப்பாரு. அவர் கேட்டுட்டு அப்படியே ஒரு மாதிரியா ஃபீல் ஆகி என்னடா இது இவன் என்னடா பொசுக்கு மன்னிப்பு கேட்டானே நம்ம உசார் பண்ணலான்னு பார்த்தா இவன் மன்னிப்பு கேட்டு கடைசியில கரெக்ட் பண்ணிடுவான் போல இருக்கே அப்படின்ற மாதிரி அவர் ஒரு மாதிரி சோகமா அப்படியே போறாப்ல. சோ இதோட இந்த எபிசோட முடிச்சிடறாங்க. ஓகே மக்களே, மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி.